கரெக்டாக பண்ணலாம். ஹார்டாக 4:45 ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ஹாய், நான் வந்து ஒரு 5 AM சேலஞ்ச் வந்து இந்த 7 days சேலஞ்சை வந்து நான் பண்ண போகிறேன். எஸ், இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:55. இங்கே டைம் பாருங்கள், தெரியல. எஸ், 10:55 சண்டே 28 ஜூன். இப்போது சண்டே, டுமாரோ இஸ் மண்டே டு நெக்ஸ்ட் சண்டே வந்து ஏஎம்மில் வேக்கப் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இதான் வந்து 7 days சேலஞ்ச். அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து நான் வந்து ஷேர் பண்ணேன். ஸோ இப்போ நான் டைம் வந்து செட் பண்ண போகிறேன். 5 ஓகே 4:59 4:55 வச்சுப்போம். Oh yes. Done. ஃபஸ்ட் டேயில் வந்து என்ன போனோம் அப்படிங்கிற வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் 4:49 நான் வந்து வேக்கப் ஆகிட்டேன். அந்த நாள் வந்து ரொம்ப லாங்காக போன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ மார்னிங் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நோ சோஷியல் மீடியா, சைலண்ட்டாக மாதிரி நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜிம்மு வந்து மோஸ்ட்டாக ஈவினிங் தான் போவேன். ஸோ அப்போ வந்து க்ரௌட் அதிகமாக இருக்கும். ஸோ மார்னிங் வந்து க்ரௌடே இல்லை. ஸோ ஃபஸ்ட் டே இஸ் ஓவர். பாய். ஃபஸ்ட்டு ஹெவியாக நான் ஒர்க் அவுட் பண்ணனால செகண்ட் டே வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஸ்லீப்பியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து செகண்ட் டேயில் வந்து எனக்கு இல்லை. போகணுமா, ஒர்க் அவுட் பண்ணணுமா அப்படின்னு வந்து ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருந்துச்சு. அந்த ஸ்லோனஸ் வந்து இருந்துச்சு. நான் வந்து got me drowning when I know I could swim. If you love me, baby, say it with your chest. Yeah, tired of the maybes, I just want the yes. Don't play me like a song on a spin. If you ride for me, then ride. ஸ்கின்னு கொஞ்சம் போயிட்டு சன்லைட்டில் காட்டுறது, ஸ்கின்னு வந்து பிரைட் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், பீஸ்ஃபுல்லான ஒரு இது கிடைக்கும், போன் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும், ஸ்லீப் குவாலிட்டி வந்து அதிகமாகும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சன்லைட் பண்ணுறதுனால. ஸோ மோஸ்ட்டாக வந்து மார்னிங் 6 to 9 அண்ட் தென் ஈவினிங் வந்து 4 to 6 டைமிங்கில் வந்து சன்லைட் நம்ம மேலே பட்டால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மிடில் வந்து போனீங்கன்னா காலி. நெக்ஸ்ட் டே 3. ஸோ இந்த டே 3ல வந்து டேயில் வந்து நான் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன்ல. டே 3ல வந்து எனக்கு இல்லை. பிகாஸ் செம்ம எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணேன். நான் ஃபஸ்ட் டே அண்ட் செகண்ட் டே வந்து கண்டினியூஸாக நான் வந்து கரெக்டாக பண்ணனால தேர்ட் டேவும் என்னால் பண்ண முடியுங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு மண்டே ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. புதுசாக ஒரு ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு 4:30 4:45 நான் வந்து வேக்கப் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணி அந்த டே வந்து சூப்பராக போச்சு. அண்ட் அட் த சேம் டைம் செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சு. கன்சிஸ்டன்ஸாக பண்ணும்போது தான் வந்து ஹேபிட்டாக மாறும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து 6 months முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், மார்னிங் தான் நான் வந்து போவேன். அதுக்கப்புறம் நான் மிடில் வந்து ஈவினிங் போக ஆரம்பித்தேன். ஈவினிங் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, பண்ண முடியாததுனால நான் இப்போ வந்து திரும்பவும் நான் மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்.
ஹலோ, குட் மார்னிங். இப்போ வந்து ஜிம்முக்கு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் சடனாக வந்து பீச்சுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதனால் வந்து பீச்சுக்கு போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட் முடிச்சுட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே ஏறி பார்க்க போகிறேன். லைஃப் கார்ட்ஸ் மட்டும்தான் அலோடா? கண்டிப்பாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க நம்மள. நல்லா இருக்கே பார்க்க. ஸோ டே 5 இங்கே தான் வந்து ஒரு மெயின் கேமே ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங்கே வந்து நான் ஒர்க்கை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதில் வந்து வீடியோ மேக்கிங், எடிட்டிங், ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாம் வந்து நிறைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணேன். டே 7. ஸோ டே 7 இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்னோடய ஒர்க்கில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டாக இருக்க முடியுது, ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க முடியுது. ஸோ ஏன்னா ஏர்லி மார்னிங்கே எழுந்திரிச்சதுக்கப்புறம் என்ன டிஃபிகல்ட் ஒர்க் இருந்துச்சோ அது வந்து மார்னிங்கே கம்ப்ளீட் பண்ணிட்டா அந்த டே ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த மாதிரி டிஃபிகல்ட் ஒர்க்கு அகைனாக வந்தாலும் அந்த டே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுவோம். கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கணும், அதான் மேட்ரு. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் நிறையா பண்ண முடியும். நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னா டே ஃபுல்லாக வந்து ரொம்ப ஸ்லோவாக போகும். ஸோ அதை ஃபீல் பண்ணுவீங்க. மார்னிங் வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். எந்த ஒரு நெட்ஒர்க்கு இதுவுமே இருக்காது, நெட் கனெக்ஷனே இருக்காது, சோஷியல் மீடியா இல்லை, எதுவுமே கிடையாது. நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நம்மளுக்கான டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறைய டைம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஸ்லோவாக நிறைய டைம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சன்லைட், அந்த மார்னிங் சன்லைட்டை நம்ம படுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டினியூவாக 6 months அண்ட் 1 year 2 year கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 5 AM சேலஞ்ச் இஸ் நாட் ஓவர், இட்ஸ் கண்டினியூ ஆகும். ஸோ தட்ஸ் இட் for this video. I see you next video, guys.